அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 15ஆம் தேதி மன்னாரில புதிய காற்றாலை திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக அதனுடைய ஆரம்ப நிகழ்வுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வருகை தர இருக்கின்றார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மன்னார்ல தொடர்ச்சியாக 105 நாட்களுக்கு மேலாக 105 நாட்களாக மன்னார் மக்கள் பல லட்சம் பேர் தொடர்ச்சியாக இந்த காற்றாலை மன்னார் தீவுக்குள்ளே இந்த காற்றாலை திட்டங்கள் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி தீவுக்கு வெளியே இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு போராட்டத்தை நடத்தியிருந்தோம். அந்த போராட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் செவிசாய்க்காமை மன்னார் மக்களுக்கு இன்னமும் பெரிய ஒரு மன வருத்தமாக, ஒரு ஆறாத வடுவாக இருக்கின்றது. அந்த மன வருத்தத்தோடு மக்கள் தொடர்ந்தும் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில காற்றாலை திட்டத்தினை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக மன்னாருக்கு வருகின்றமை தொடர்ந்தும் மன்னார் மக்களினுடைய மனங்களை பெரிதளவில் பாதித்திருக்கின்றது, காயப்படுத்துகின்றது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 22 நிறுவனங்களிடம், அரச நிறுவனங்களிடம் இந்த அனுமதிகள் பெறப்பட வேண்டும். இந்த அனுமதிகள் பெறப்பட்டு இந்த காற்றாலை திட்டம் நடைபெற்றாலும் இறுதியில் இந்த காற்றாலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது இந்த மின் விநியோகத்துக்கோ, மின் விநியோக வியாபார ட்ரேட் லைசன்ஸ், இந்த வியாபார நடவடிக்கைக்கோ, ஏனைய செயற்பாடுகளுக்கோ இந்த காற்றாலை இறுதி வடிவம் பெற்று நடைமுறைக்கு வருகின்ற போது இந்த நடைமுறையில அந்த பூர்வாங்க அனுமதியினை வழங்கிய 22 அரச நிறுவனங்களும் NOC என்று சொல்லக்கூடிய நான் ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், இந்த NOC சர்டிபிகேட்டை, NOC ரிப்போர்ட்டை, சான்றிதழை அவர்கள் வழங்க வேண்டும். இப்ப இந்த 22 நிறுவனங்களும் இந்த NOCயை கொடுத்திருக்கின்றதா என்று ஒரு பலத்த கேள்வி இங்கே வலுக்கின்றது. இந்த 22 நிறுவனங்களும் இந்த NOCயை கொடுத்ததாக இதுவரையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்தப்படவில்லை மக்கள் மத்தியிலே, மக்களுக்கு முன்பாக. ஏனென்று சொன்னால், நாங்கள் இது சார்ந்த கூட்டங்களுக்கு போன போது எங்களுடைய பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரோடு நாங்களும் ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு கச்சேரிக்கு சென்றிருந்தோம். கச்சேரிக்கு இந்த கூட்டத்துக்கு சென்ற போது இந்த நடைமுறைகளை எல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவையெல்லாம் பின்பற்றப்படும் என்று சொல்லி அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். ஆனால் பொதுப்படையாக, வெளிப்படையாக பிரஜைகள் குழுவுக்கோ வேறு எந்த தரப்பினருக்கோ இதுவரையில் கடிதம் மூலமாகவோ இந்த NOC சர்டிபிகேட் தொடர்பில் எந்த விவரங்களும் வழங்கப்படவில்லை. அடுத்து இந்த NOC நான் ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை இந்த 22 அரச நிறுவனங்களும் வழங்கி இருந்தால் இறுதியாக நகரசபையினுடைய COC குடிபுகுதல் அனுமதியினை பெற வேண்டும். இந்த 22 நிறுவனங்களும் NOCயை கையளிச்சாதான் COC-னை UC கொடுக்கும். இதுதான் இந்த அரச நடைமுறை. இந்த நடைமுறையை மீறி, இந்த நடைமுறைகள் எதுவும் செயற்படுத்தாமல் இந்த காற்றாலையை ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைப்பார் என்று சொல்லி சொன்னால் இது சட்டபூர்வமற்றது. இது சட்டபூர்வம் அற்ற திறப்பு விழாவாகவே இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் இது சட்டபூர்வமற்ற திறப்பு விழாவாகவே கருதப்படும். ஆக இதுவரையில் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த பதிவை நாங்கள் வழங்குகின்ற போது நேரம் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி